சரிம்மா சரிம்மா. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த கருங்காலி மாலை இருக்குல்ல, ஆமாண்ணே, அத போட்டா நிறைய பேத்துக்கு பல பிரச்சனைகள் வரும்ன்றாங்க, நிறைய பேத்துக்கு பல விஷயங்கள் நல்லது நடக்குன்றாங்க. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுதா? கருங்காலி மாலை போட்டவங்க எல்லாம் குடும்பத்தை கழட்டி விட்டு விட்டு வேற குடும்பத்தை சேர்க்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓ, பழையன கழிதல் புதியன புகுதல். அருமையான விஷயமா இருக்கேம்மா. இல்ல அதாவது வீட்டுல இருக்க பழசு பட்டு இதை போட்டு விட்டுட்டு புதுசா வாங்கலாம் அந்த கான்செப்ட்ல சொல்றேன். மத்தபடி குடும்பத்துல நான் சொல்லல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. பண்ற சொல்லியத்தை நான் சொல்றேனே தவறு. தவறு. நீ சொல்றத பார்த்தா இப்ப இந்த நடிகர்கள்லாம் சில பேர் கருங்காலி போட்டு குடும்பம் பிரச்சனையாகி கிட்ட காசு இருக்கு, அவங்க போடுறாங்க வைக்கிறாங்க செய்யறாங்க, அதுல நம்ம தலையிட்டோம்னா இப்ப நம்மளுக்கு வேற மாதிரி பிரச்சனை ஆகி போயிடும். அப்படி சொல்ல வரியா? சரி சரி, நம்ம அதில் வேணா இருந்தாலும் கருங்காலி மாலை ஓட்டாம மனசுக்கு நேர்மையா உண்மையா அமைதியா இருக்கணும். கருங்காலி மாலை எப்படி இருக்கும்? கண்ணங்கரன் கருப்பா இருக்குமா? ஆமா, நம்மளே கருப்பா இருக்கும், நம்மளுக்கு எதுக்கு கருங்காலி மாலை? பாத்தியா பய உள்ள சிகப்பா இருக்குன்ற ஆணவமா? சிவப்பா இருக்கு தன்னால, நம்மளே கண்ணங்கரன் இருக்க, நம்மளுக்கு எதுக்கு கருங்காலி மாலைன்னு கேக்குறேன். வீட்டுல பெருசா உலக்க இருக்கல, உலக்க அந்த உலக்க எடுத்து ஒரே அடியா அடிச்சு பூமியில இறக்கிடுவேன். கருத்தா பேசாங்களா, கருத்தா. இன்னும் சொல்ல மாட்டேன் பாரு, அந்த உலக்க எந்த கட்ட தெரியுமா? அதுவும் கருங்காலி மரம் கட்டதான். எப்படி வந்து பிடிச்ச மத்தியா உலக்க ரெண்டா மண்டைய பொழக்க போறேன். பாத்தியா உலக்கணும்னா புழக்க எங்குதுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும்.